ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பேரரசரை சந்தித்தார் பிரதமர். அமைச்சரவை நாளை காலை அறிவிக்கப்படும். இருபத்தைந்தாயிரத்தை நெருங்கியது தினசரி தொற்று. 15,000 கடந்தது மொத்த மரண எண்ணிக்கை. மூன்றாவது மருந்தளவை காட்டிலும் அனைவரும் தடுப்பூசி பெறுவதே சிறந்தது. தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அறிவுறுத்தல். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவை பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று முன்னேறம் சந்தித்தார். குவாந்தான் அப்துல் அசீஸ் அரண்மனையில் அந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. அமைச்சரவை உறுப்பினர் பட்டியலுக்கு பேரரசரின் அனுமதி பெறும் நோக்கில் அந்த சந்திப்பு நடைபெற்றதாக இஸ்தானா நகரா தெரிவித்தது. காலை 11 மணிக்கு அந்த சந்திப்பு தொடங்கியது. பிரதமர் ஆன பின்னர் பேரரசருடன் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி மேற்கொண்ட 2ஆம் சந்திப்பு அது. முன்னதாக காலை 10:53 மணிக்கு டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியின் வாகனம் அரண்மனை வளாகத்துக்குள் நுழைந்தது. அந்த சந்திப்பின் போது பஹாங் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலும் உடனிருந்தார். பேரரசரும் பிரதமரும் சந்தித்ததை தொடர்ந்து அமைச்சரவை இன்று அறிவிக்கப்படும் என நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். ஆயினும் புதிய அமைச்சரவை உறுப்பினர் பட்டியலை நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவிக்க உள்ளார். பிரதமர் அலுவலகம் இன்று மாலை அதனை உறுதிப்படுத்தியது. அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் திங்கட்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வர் என்றும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட்-19 கொள்ளை நோய் பரவியதிலிருந்து தினசரி தொற்று இன்று புதிய உச்சத்தை தொட்டது. 24,599 பேர் புதிதாக இன்று கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானார்கள். அதேவேளை மிக அதிகமாக 393 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாலும் கடந்த நாட்களை காட்டிலும் தொற்று எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அங்கு 6,936 பேருக்கு புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சபாவில் 3,487 பேரும், பினாங்கில் 2,078 பேரும், சரவாக்கில் 2,024 பேரும், கெடாவில் 1,538 பேரும், கிளாந்தானில் 1,312 பேரும், பேராக்கில் 1,170 பேரும் புதிதாக தொற்றுக்கு ஆளாயினர். கோலாலம்பூர், பஹாங், தெலங்கானு, நக்ரி சிம்பிலான், மலாக்கா ஆகியவற்றில் 1000க்கும் குறைவான தொற்று பதிவு செய்யப்பட்டது. 22,657 பேர் கோவிட்-19 விடுபட்டனர். 2,65,841 பேர் தொற்று ஆபத்தை கொண்டிருக்கின்றனர். இன்று உயிரிழந்தவர்களுள் 100 பேருக்கு இறந்த பின் மருத்துவமனையில் கோவிட்-19 தொற்று கண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. 990 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 487 பேருக்கு மூச்சு கருவி உதவி தேவைப்படுகிறது. இவ்வேளையில் நாட்டில் டெல்டா வகை கோவிட்-19 வைரஸ் பரவலை ஒடுக்க ஊக்க மருந்தளவு அல்லது 3வது மருந்தளவு தடுப்பூசி தேவையில்லை என சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மாறாக நாட்டில் இன்னும் கோவிட்-19 தடுப்பூசி பெறாதவர்கள் அனைவரும் அதனை பெற்றுக்கொண்டால் போதுமானது என அவர் விளக்கினார். 3ஆம் தடுப்பூசி செலுத்தப்படும் முன் நாட்டில் அனைவரும் தடுப்பூசி பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எல்லாரும் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என அவர் குறிப்பிட்டார். டெல்டா நச்சுயிரி தடுப்பூசி செலுத்திக் கொண்டவரின் மூக்கில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அது சம்பந்தப்பட்டவர்களை ஒன்றும் செய்யாது என்றாலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு ஆபத்து என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் எச்சரித்தார்.
1,80,000 கேன்சினோ கோவிட்-19 தடுப்பூசிகள் சபாவுக்கு அனுப்பப்பட்டன. உட்புற பகுதி மக்களுக்கு அந்த தடுப்பூசி போடப்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட தரப்புகளுக்கு விரைந்து தடுப்பூசி செலுத்துவதற்கு இந்த தடுப்பூசிகள் உதவும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் கூறினார். சீன தயாரிப்பிலான கேன்சினோ கோவிட்-19 தடுப்பூசி ஒருமுறை மட்டுமே செலுத்தப்படும் தன்மை கொண்டது. உட்புற பகுதிகளில் வாழும் மக்களிடையே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க இந்த தடுப்பூசிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. 18 லட்சம் கேன்சினோ தடுப்பூசிகளுக்கு சபா அளிப்பானை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஹஜிஜி நூர் முன்னதாக தெரிவித்தார். பேராக்கில் கோவிட்-19 தடுப்பூசிகள் அட்டவணைப்படி பெறப்படாததால் மாநில மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் தாமதம் நிலவுகிறது. காலம் தாழ்ந்து அதேவேளை கடந்த மாதம் மொத்தமாக 8,20,000 தடுப்பூசிகள் பெறப்பட்டதால் அவற்றை தடுப்பூசி மையங்களுக்கு பட்டுவாடா செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக மந்திரி பசார் டத்தோ சரணி மொஹமாட் தெரிவித்தார். அதன் பொருட்டு பேரா அரசாங்கம் மேலும் 12 தடுப்பூசி செலுத்தும் மையங்களை ஏற்படுத்த உள்ளது. நடப்பில் உள்ள 3 மையங்கள் தரம் உயர்த்தப்படும். இதன் வழி தடுப்பூசி நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அக்டோபரில் பேரா நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட சமூகத்தை பெறும் என டத்தோ சரணி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கிளாந்தான் குவாமுசாங்கில் உள்ள பூர்வகுடி கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி திட்டத்துக்கு உதவ மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் 2 உளங்கூர்திகள் ஆயத்தமாக இருக்கின்றன. இம்மாத இறுதியில் அவ்விரு ஹெலிகாப்டர்களும் வான்வழி சேவைகளை தொடங்க தலைமையகம் அனுமதி வழங்கியுள்ளதாக கிளாந்தான் தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் ஜைனால் மடாசின் தெரிவித்தார். குவாமுசாங்கில் 16 உட்புற பகுதிகளில் உள்ள பூர்வகுடி கிராமங்களுக்கு அந்த சேவை வழங்கப்பட உள்ளது. முன்னதாக தாமான் மேராவில் மேற்கொள்ளப்பட்ட தடுப்பூசி திட்டத்துக்கு மாநில தீயணைப்பு மீட்புத்துறை அதன் 3 பேருந்துகளை வழங்கியதாகவும் ஜைனால் குறிப்பிட்டார். மலாக்காவில் 41 ஆசிரியர்கள் மட்டுமே கோவிட்-19 தடுப்பூசியை பெற மறுத்துள்ளனர். மாநில கல்வித்துறையின் உதவியுடன் குறுகிய காலத்தில் அவர்களை இணங்க வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ நூர் எஃபெண்டி அஹ்மத் தெரிவித்தார். இந்த மாதத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மலாக்காவில் 13,800 ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுள் 0.2 விழுக்காட்டினர் மட்டுமே கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதாக டத்தோ நூர் எஃபெண்டி கூறினார். ஜோஹோரில் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள மறுத்த ஆசிரியர்களை மாநில ஆட்சியாளர் கண்டித்தது போன்ற விவகாரம் மலாக்காவிலும் நிகழ தாம் விரும்பவில்லை என அவர் விவரித்தார். மலாக்காவில் இதுவரை 94 விழுக்காட்டு ஆசிரியர்கள் கோவிட்-19 தடுப்பூசி பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் 479 பேர் சந்திப்பு ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக டத்தோ நூர் எஃபெண்டி குறிப்பிட்டார். மோவேக் நடமாடும் சமூக தடுப்பூசி திட்டம் வாயிலாக 80,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை அடுத்த மாதம் 30ஆம் தேதி நிறைவடையும். தீபகற்ப மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ அசார் அஹ்மத் தெரிவித்தார். தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஒத்துழைப்புடன் அந்த திட்டம் கடந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை அது துரிதப்படுத்தும் என டத்தோ அசார் குறிப்பிட்டார். நாட்டு மக்களில் இதுவரை 42.4 விழுக்காட்டினர் அல்லது 1,38,42,928 பேர் 2 மருந்தளவு தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். நேற்று வரை 1,87,92,979 பேர் அதாவது 57.5 விழுக்காட்டினருக்கு முதல் மருந்தளவு செலுத்தப்பட்டுள்ளதாக கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு ட்விட்டரில் இடுகையிட்டுள்ளது. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் மொத்தமாக 3,26,35,907 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. பெரியவர்களில் தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கை 59.1 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இவ்வேளையில் நேற்று 4,23,380 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. அவர்களில் 2,61,994 பேருக்கு இரண்டாவது மருந்தளவு செலுத்தப்பட்ட வேளை 1,61,386 பேருக்கு முதல் மருந்தளவு வழங்கப்பட்டது.
மலேசியா என் இரண்டாம் இல்லம் திட்டத்துக்கான எல்லா புதிய விண்ணப்பங்களையும் அக்டோபர் தொடங்கி குடிநுழைவுத்துறை பரிசீலிக்கும். அது தொடர்பான சட்ட செயலாக்கங்கள் முடிவுற்ற பின் அவை சரிபார்க்கப்படும். நடப்பில் உள்ள விண்ணப்பங்களை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு கையாளும். அந்த காலவரைக்கு பின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகளையும் நிர்வாக பணிகளையும் குடிநுழைவுத்துறை கவனித்துக் கொள்ளும். மேல் விவரங்களை பெற விரும்புவோர் குடிநுழைவுத்துறையின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை நாடுவதுடன் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளலாம். இந்நிலையில் மலேசியா என் இரண்டாம் இல்லம் தொடரப்பட வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு கேட்டுக்கொண்டது. அனைத்துலக ரீதியில் மலேசியாவை புகழடைய செய்யும் அதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய அது வழிகோலும் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. பேரா மக்கள் இன்று முதல் வாகனங்களில் இருந்தவாறே மாநில சாலை போக்குவரத்து துறை அலுவலகத்தில் தங்களின் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கலாம். ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வழங்கிய தளர்வு அடுத்த மாதம் 30ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிப்பதை தவிர்த்து மக்கள் கருப்பு பட்டியலிடப்படாத குற்றப்பதிவுகளுக்கு தண்டம் செலுத்தவும், சாலை வரி ஆவணங்களை பெறவும், சிடிஎல் வகை ஓட்டுநர் உரிமத்தை பெறவும் குறிப்பிட்ட முகப்புக்கு செல்லலாம். எல்லா வகை தண்டங்களுக்கும் 70 விழுக்காடு கழிவு வழங்கப்படுவதாக பேரா சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் முகமது யூசுப் அபுஸ்தான் தெரிவித்தார். டிரைவின் வழியாக சாலை போக்குவரத்து துறை சேவையை வழங்கும் முகப்புகள் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 9 முதல் நண்பகல் 12:15 வரையிலும், வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 முதல் நண்பகல் 12 வரையிலும் இயங்கும். மற்றொரு நிலவரத்தில் தேசிய மாத கொண்டாட்டத்தை முன்னிட்டு கிளாந்தான் சாலை போக்குவரத்து துறை தண்டங்களுக்கு 70 விழுக்காடு கழிவு வழங்குகிறது. அந்த தளர்வு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரையில் நடப்பில் இருக்கும். இதன் வழி சுமார் 6 லட்சம் ரிங்கெட் தொகை திரட்டப்படும் என மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் ஹனீஃப் யூசப்ரா யூசுப் கூறினார். இம்மாதம் 17ஆம் தேதி அந்த தளர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு குற்றங்களை உட்படுத்தி 54,000 ரிங்கெட் தண்ட தொகை திரட்டப்பட்டுள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி வரை 96,809 கள்ளக்குடியேறிகள் தாயகத்துக்கு திரும்பி அனுப்பப்பட்டனர். கள்ளக்குடியேறிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் கட்டுப்பாட்டு பிரிவு துணை தலைமை இயக்குநர் டத்தோ மக்சான் மஹியுடின் தெரிவித்தார். கள்ளக்குடியேறிகளை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக்கும் திட்டத்தின் கீழ் 1,74,068 பேர் பதிவு செய்துள்ளனர். அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பது தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதால் 5 நிறுவனங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் முதலாளிகள் கள்ளக்குடியேறிகளை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக்கும் திட்டத்தின் மூலம் அவர்களை பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் முறையான பயண ஆவணங்கள் வைத்திருப்பதுடன் குடிநுழைவு துறையிடம் பதிந்திருப்பதையும் முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும். தாய்லாந்து, இந்தோனேசியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உட்பட 15 நாடுகளைச் சேர்ந்த கள்ளக்குடியேறிகள் மட்டுமே அந்த திட்டத்தின் கீழ் பதிந்து கொள்ள முடியும். அவர்களில் அங்கீகாரம் கிடைக்க பெற்றவர்களுக்கு மட்டுமே தற்காலிக வேலை பயண அனுமதி கொடுக்கப்படும் என டத்தோ மக்சான் விவரித்தார். சபா வழக்கு மொழியில் அறிவுரைகளை வழங்கி காணொலி வாயிலாக மக்களிடையே புகழ் பெற்றவர் 8 வயது சிறுவன் முகமது அமீன் சாலி அப்துல்லா இன்று அதிகாலை 1:30 மணிக்கு மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். சிறுவனின் மறைவுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஆமிங் என்றழைக்கப்படும் அந்த சிறுவன் கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாக்கும் நெறிகள், சமூக கடப்பாடுகள் பற்றிய விளக்கங்கள் ஆகியவற்றை காணொலியில் வழங்கி மக்களிடையே பிரபலமானவர். டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பாதுகாப்பு மூத்த அமைச்சராக இருந்தபோது இவ்வாண்டு ஜனவரி 23ஆம் தேதி அந்த சிறுவனின் காணொலியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார். விவேகமான, அறிவாற்றல் மிக்க சிறுவன் என அவர் பாராட்டியிருந்தார். இன்று அதிகாலை 1:30 மணிக்கு மூச்சு திணறல் காரணமாக உயிர் இழந்ததை அவரின் தாயார் உறுதிப்படுத்தினார். அந்த சிறுவனை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கான டோக்கியோ 2020 பாராலிம்பிக் போட்டி ஆடவருக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் தேசிய வீரர் முகமது நூர் சைஃபுல் ஜுல்கிஃப்லி 7வது இடத்தை பிடித்தார். அந்த போட்டியில் எண்மர் பங்கேற்றனர். சரவாக்கை பிறப்பிடமாக கொண்ட முகமது நூர் 1 நிமிடம் 15.12 வினாடிகளில் போட்டியை நிறைவு செய்தார். 2019 இங்கிலாந்து லண்டனில் பதிவு செய்த 1 நிமிடம் 15.39 வினாடிகளை அவர் இம்முறை முறியடித்துள்ளார். இப்போட்டியில் அசத்தலான திறனை வெளிப்படுத்தி இத்தாலிய வீரர் பிரான்செஸ்கோ பொக்காடியோ தங்கம் வென்ற வேளை வெள்ளி வெண்கல பதக்கங்கள் சீனா, பிரேசில் வசமாகின. 26 வயதான முகமது நூர் சைஃபுல் ஆடவருக்கான 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் சுற்றிலும் 100 மீட்டர் பிரேக் ஸ்ட்ரோக் பிரிவுகளில் பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனிடையே மகளிருக்கான 1 கிலோமீட்டர் உள்ளரங்கு சைக்கிள் பந்தயத்தில் 9வது இடத்தை பிடித்தார் தேசிய வீராங்கனை நூர் அஸ்லியா ஷஃபினாஸ். வெற்றியை தவறவிட்ட போதிலும் அவர் தனது சுய அடைவு நிலையை மேம்படுத்தியுள்ளார். இதற்கு முன் பதிவு செய்த 1 நிமிடம் 15.177 வினாடிகளை விட மிக குறைவாக 1 நிமிடம் 15.005 வினாடிகளில் போட்டியை முடித்துள்ளார். இப்போட்டியில் நெதர்லாந்து மற்றும் பிரிட்டன் வீராங்கனைகள் முதல் 2ஆம் இடங்களை பிடித்தனர். சூப்பர் லீக் கிண்ண காற்பந்தாட்டம் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கெடா பிஜேசிடி அணியை 4-1 எனும் கோல்களில் வெற்றி கொண்டு ஹேட்ரிக் சாதனையை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் வாயிலாக புள்ளி பட்டியலில் கெடா அணி 35 புள்ளிகளை பெற்று 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்தில் கெடா அணி முதல் கோலை ரபி அதாயா வாயிலாக பெற்றது. முற்பாதி ஆட்டம் முடிய சில நிமிடங்கள் எஞ்சியிருந்த நிலையில் அந்த அணிக்கான 2வது கோலை கே பிரபாகரன் புகுத்தினார். பிற்பாதி ஆட்டத்தில் மேலும் உத்வேகத்துடன் களமிறங்கிய கெடாவுக்கு கேபா ஷர்மன் 55வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோலை பெற்று தந்தார். கோல் எண்ணிக்கையை சமப்படுத்துவதற்காக பிஜேசிடி அணிக்கான ஒற்றை கோலை கைரில் முமின் ஜம்ரி அடித்தார். ஆட்டத்தின் 70வது நிமிடத்தில் 2வது முறையாக மஞ்சள் நிற அட்டை கொடுத்து பிஜேசிடியின் ஆட்டக்காரர் ரஃபி நாகோர்கானி வெளியேற்றப்பட்டதை நன்கு பயன்படுத்திக் கொண்டது கெடா. ஆட்டம் முடிய சில நிமிடங்கள் எஞ்சியிருந்த நிலையில் கெடாவுக்கான வெற்றி கோலை ஃபயத் ஜுல்கிஃப்லி புகுத்தினார். குரலும் விளக்கமும். குரல் 694. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரிய அரகத்து. ஆற்றல் வாய்ந்த பெரியவர்கள் முன்னே மற்றவர்கள் காதுக்குள் பேசுவதையும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்க்க வேண்டும். பெரியவர்களிடத்தில் அடக்கமெனும் பண்பை காத்திடல் வேண்டும் என அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.